நண்பர்களே, ஜனவரி மாதம் 18ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் 3 மணி 4 நிமிடங்கள். HMRC தற்பொழுது பல பெற்றோர்களுடைய சைல்ட் பெனிஃபிட்டை பறித்தெடுத்திருக்கிறது. ஆனால் இது மிகப்பெரிய சிக்கலாக தற்பொழுது மாறியிருக்கிறது. கிட்டத்தட்ட 23,700 பெற்றோர்களுடைய சைல்ட் பெனிஃபிட்டை HMRC பறித்தெடுத்திருக்கிறது. என்ன பிரச்சனைன்னா, செக் பண்ணி பார்த்திருக்கிறார்கள், மோசடி நடக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்ப மோசடி ஒரு 5% தான் நடைபெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்ல, ஆய்வுகளும் வெளிப்படுத்தி இருக்கின்றன. இப்ப இதுல HMRC திடீரென்று 23,700 பெற்றோர்களுடைய சைல்ட் பெனிஃபிட்டை கட் பண்ணிடுது. அதற்கு பிறகு தேடி பார்த்து ஒரு ஆணையத்தை நிறுவியது. எவ்வாறு இந்த சைல்ட் பெனிஃபிட் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது என்பது தொடர்பாக ஆணையத்தை நிறுவினா HMRC தற்பொழுது கேவலப்பட்டு நிற்கிறது. என்னண்டா, இந்த சைல்ட் பெனிஃபிட் மோசடி நடவடிக்கையில் 71% பேர் தவறாக இலக்கு வைக்கப்பட்டதாக HMRC ஒப்புக்கொள்கிறது. திடீரென்று சைல்ட் பெனிஃபிட் எல்லாத்தையும் கட் பண்ணிடுது. திரும்ப தேடி பார்த்தா 71% பேரு தவறாக HMRC பெனிஃபிட்ஸை கட் பண்ணி இருக்குது. அதற்கு பிறகு ஒரு தேர்வு குழு ஒன்று அமைத்திருக்கிறது. எவ்வாறு இந்த ஃப்ராட் நடக்குது, அது மட்டும் இல்ல இந்த கட் பண்ணின எல்லாம் சரியா என்று. ஏன்னா அடிக்கடி கம்ப்ளைண்ட் போய் கொண்டிருந்தது HMRCல, இது கட் பண்ணினது பிழை, 71% பேருக்கு தவறாக கட் பண்ணிட்டீங்க, வெட்டி விட்டீர்கள் இந்த பெனிஃபிட்ஸை என்று சொல்லி கம்ப்ளைண்ட் போய் கொண்டிருக்க அவர்கள் ஒரு தேர்வு குழு ஒன்றை நியமித்தார்கள். அதுல கண்டுபிடித்தார்கள் HMRCல தான் இது பிழையாக இருக்குது என்று சொல்லி. இப்பொழுது HMRC மீண்டும் அந்த பெனிஃபிட்ஸை கொடுக்க போவதாக அறிவித்திருக்கிறது. சரி, இது என்ன நடந்ததுன்னா, இப்ப திடீரென்று கட் பண்ண பிறகு தேர்வு குழு ஒன்று அமைத்தது என்று ஏற்கனவே சொன்னேன். அப்ப இங்கிலாந்து வரி அமைப்பு மிகப்பெரிய தவறு செய்ததாகவும் பெற்றோருக்கு தேவையற்ற மன வலியை ஏற்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு HMRC இந்த மோசடி நடவடிக்கைகளை கண்டுபிடிக்கிறோம் என்று சொல்லி குழந்தை நலத்திட்டம், அதாவது சைல்ட் பெனிஃபிட் இடைநிறுத்தப்பட்ட 10 பெற்றோர்களில் உண்மையில ஒரு சிலர் தான் முறையற்ற விதத்தில் இந்த பெனிஃபிட்ஸை எடுத்திருக்கின்றார்கள் என்று வரி ஆணையம் சொல்லி இருக்கிறது. இப்ப அவர்கள் என்ன நினைத்தார்கள்னா, இவர்கள் இடம் மாறிவிட்டார்கள் என்று சொல்லித்தான் இந்த பெனிஃபிட்டை கட் பண்ணினார்கள். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாறினா பிறகு அவர்கள் அங்கேயும் எடுப்பார்கள் இங்கேயும் எடுப்பார்கள் என்று இவர்கள் யோசித்தார்கள். ஆனால் விஷயம் அவ்வாறல்ல. HMRCயின் தலைமை நிர்வாகி ஜான் பால் மார்க்ஸ் கருவூல தேர்வு குழுவிடம் இந்த வெட்டப்பட்டவர்கள் 71% பேர் பிழையாக வெட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிக்கை தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே சொன்னார்கள் 63% பேர் அதிகமாக இந்த சைல்ட் பெனிஃபிட்ல தவறு செய்வதாக சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு சொன்னார்கள் 71% பேர் தவறு செய்கிறார்கள். HMRC சொல்லிச்சு என்னன்னா, இந்த பெனிஃபிட்ஸ்களை கட் பண்ணினா பிறகு நிறைய வருமானம் அரசாங்கத்துக்கு வரும் என்று சொல்லித்தான் லேபர் கட்சி அரசாங்கம் இந்த பெனிஃபிட்ஸ்களை வெட்டுகிறது. இப்ப குழந்தை நல திட்டத்தை இழந்த 23,700 பெற்றோர்களில் 5% குறைவானவர்கள் உண்மையிலே மோசடியில் இருப்பவர்கள் 5% குறைவானவர்கள் என்று அதிகாரி மார்க்ஸ் தெரிவித்திருக்கின்றார். இந்த குழுவின் தலைவரான மெஹில்லியர் சொல்றார், அப்பாவியான பெற்றோருக்கு தேவையற்ற வேதனையை ஏற்படுத்தி விட்டோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். என்னன்னா, இப்ப டப்ளின் விமான நிலையத்தை பயன்படுத்தி, இது எப்படி இது நடந்ததுன்னா, டப்ளின் விமான நிலையத்தை பயன்படுத்தி வடக்கு அயர்லாந்துக்கு திரும்பிய பெற்றோர்கள் குடியேறி விட்டதாக கருதினார்கள். அப்ப அவர்கள் இங்கே இருந்து டப்ளின்ல இருந்து வடக்கு அயர்லாந்துக்கு குடியேறி விட்டதாக கருதி HMRC இந்த பெரிய தவறை விட்டிருக்கிறது. அப்ப இந்த லிஸ்டுகளை எடுத்துட்டு பெனிஃபிட்டை கட் பண்ணி இருக்கின்றார்கள். அப்ப ஜூலை மாதம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு 5 ஆண்டுகளில் அவர்கள் சொன்னார்கள் 350 மில்லியன் வரை இந்த மோசடியை கண்டுபிடித்தால் அரசாங்கத்துக்கு சேமிக்க முடியும் என்று கூறிய HMRC இப்பொழுது ஒரு பெரிய தோல்வியை
அது ஒப்புக்கொண்டிருக்கிறது. இல்ல, அப்படி இல்ல, நாங்கள் பிழையாக கட் பண்ணி விட்டோம், வெட்டி விட்டோம் என்று தற்பொழுது சொல்கின்றது. ஆரம்பத்துல என்னன்னா என்ன நடக்குதுன்னா, இப்ப பெற்றோர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்ந்த பிறகு, அதாவது இப்ப இங்கிலாந்துல இருந்து நொதர்ன் அயர்லாந்துக்கு குடிபெயர்ந்த பிறகு அங்க வந்து எடுக்கிறார்கள், இங்கேயும் எடுக்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகத்துல தான் அவர்கள் இவ்வாறு செய்திருக்கிறார்கள். இன்னும் குழந்தைகளினுடைய நலனை கோருகின்றார்கள் என்பதை கண்டறிய இப்ப பேலிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தார்கள். அடுத்தது அவர்கள் எடுத்து பார்த்தார்கள், பயண தரவையும் அவர்கள் உள்துறை அலுவலக பயண தரவையும் பயன்படுத்தினார்கள். இப்ப என்னன்னா பெனிஃபிட் எடுத்துக்கொண்டிருக்கக்குள்ள உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கவுன்சிலோட கனெக்ட் பண்ணி விட்டுரும், ஹெச்எம்ஆர்சியோட கனெக்ட் பண்ணியிருக்கும். அப்ப நீங்க கூட சம்பளம் எடுத்தா பெனிஃபிட்ல வந்து கட் பண்ணுவார்கள். அது பலருக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கும். ஆகவே தற்போது உள்ள ஆரம்பத்தில் என்ன செய்தார்கள் என்றால் செக்கை தான் கொடுத்து வந்தார்கள். அப்ப செக் கொடுக்கிற நேரத்துல அந்த வீட்டுக்கு போனால் அவர்கள் எடுத்து செக்கை வந்து கொண்டு போய் போஸ்ட் ஆபீஸ்லயோ இங்கேயோ மாத்தி அவர்கள் எடுப்பார்கள், பணத்தை எடுப்பார்கள். ஆனா இப்ப நேரடியாக வங்கி கணக்குக்கு போடுகின்ற நேரத்துல தான் இந்த பிரச்சனைகள் வருவதாக சொல்லப்படுகிறது. இப்ப முழு உள்துறை அலுவலகம் என்ன செய்யுதுன்னா, இவர்கள் எங்கெங்கெல்லாம் பயணம் செய்கின்றார்கள் என்ற விஷயத்தையும் அவர்கள் தரவுகளை சேகரிக்கின்றார்கள். உதாரணத்துக்கு இப்ப எனக்கு தெரிந்த ஒருவருக்கு நடந்த விஷயம், அவர் இலங்கையில போய் கோவிட்ல மாட்டுப்பட்டு போனார். அப்ப கோவிட் காலத்துல அவர் அங்க போன பிறகு இங்க வர கடிதங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அப்ப அங்க இருந்து அவர் கோல் எடுத்தார், நான் இப்ப ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன், கோவிட்ல ஆகப்பட்டிருக்கேன். உடனே வந்து கவுன்சில் கொடுத்த அந்த பெனிஃபிட் எல்லாத்தையும் திரும்பி தாங்க கொண்டு சொன்னார்கள். ஆகவே உள்துறை அலுவலகம் என்ன செய்து பயண பதிவுகளையும் இந்த மோசடியை கணக்கிடுவதற்கான அடிப்படையாக அவர்கள் பார்க்கிறார்கள். அப்ப வெளியில போகின்றவர்கள் கவனமா இருக்கணும், எல்லா லெட்டருக்கும் பதில் சொல்லணும். அப்படி இல்லாட்டி அந்த நிமிடமே இது வெட்டப்படும். ஆகவே பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தங்கள் சலுகைகள் இடைநிறுத்தப்படுவதாக கூறும் கடிதங்களை பெற்றார்கள். அதற்கு பிறகு மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு உள்ளானார்கள். திடீரென்று இப்ப பெனிஃபிட் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், வெட்டி விட்டா அவர்கள் அடுத்து செலவுக்கு என்ன செய்வார்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அதற்கு பிறகு உண்மையில அவர்கள் மோசடி செய்தவர்கள் அல்ல. ஆனால் இதை நிரூபிக்க விரிவான மருத்துவ பதிவுகளை கேட்டார்கள். ஸ்கூல்ல இருந்து கடிதம் கொண்டு வர சொல்லி சொன்னார்கள். வங்கி அறிக்கைகள் முழுவதும் இருக்கிற பேங்க் அக்கவுண்ட் எல்லாவற்றையும் கேட்டார்கள். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 73 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளோடு அந்த கடிதங்கள் அனுப்பப்பட்டன. இப்ப அதெல்லாம் செய்த பிறகு அவர்கள் திருப்பி கொடுப்பதாக இப்பொழுது ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஹெச்எம்ஆர் சொல்லுது அது வந்து எங்கடப்படி என்று. கிறிஸ்துமஸுக்கு முன்பு கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்ட்ரூ ஸ்டோவனுக்கு இவர்கள் எல்லாம் கடிதம் எழுதினார்கள். இதுல 63% பெற்றோர்கள் தவறான பயண தரவுகளால் தவறாக இலக்கு வைக்கப்பட்டுள்ளார்கள் என்று ஹெச்எம்ஆர்சி சொல்கிறது. என்ன, அவர்கள் பயணம் செய்த இடங்களை எல்லாம் இவர்கள் டேட்டாவோடு எடுத்து விட்டார்கள், எங்கெங்கெல்லாம் போய் வந்தார்கள், என்ன செய்திருக்கிறார்கள். அப்ப 71% பேர் அவர் பிழையாக இவர்கள் ஹெச்எம்ஆர்சி பெனிஃபிட்டை கட் பண்ணினதால தற்பொழுது அவர்கள் எம்பிக்கு கடிதம் எழுதி அதன் மூலமாக அவர்கள் இப்பொழுது மீண்டும் அதை பெறக்கூடியதா இருக்கு. இப்ப இடைநிறுத்தப்பட்ட கணக்குகளில் 5% மட்டுமே இதுவரை மோசடி அல்லது தவறான கூற்றுக்கள் என்று நிரூபிக்கப்பட்டதை ஒப்புக்கொண்ட பிறகு ஏற்கனவே நிப்பாட்டப்பட்டவர்களுடைய பெற்றோர்களுடைய வலியை ஏன் யாரும் கருத்தில் கொள்ளவில்லை என்று ஹெலியர் ஹெச்எம்ஆர்சி தலைவரிடம் கேட்டார், எம்பி கேட்டிருக்கின்றார். ஆகவே வடக்கு அயர்லாந்தில் உள்ள பெற்றோர்கள் இந்த பெல்ஃபாஸ்ட் விமான நிலையத்திலிருந்து விடுமுறை அல்லது வேறு நோக்கங்களுக்காக புறப்பட்டு எல்லையிலிருந்து 1 மணி நேரம் தொலைவில் உள்ள டப்ளின் விமான நிலையம் வழியாக திரும்பினால் கூட அவர்கள் வெளிநாட்டுக்கு போய்விட்டார்கள் என்று ஹெச்எம்ஆர்சி வந்து கட் பண்ணுது. ஆகவே இப்படி யோசிக்க கூடாது என்று ஹில்லியர் எம்பி தெரிவித்திருக்கின்றார். கார்டியன் மற்றும் இந்த டீடைல் புலனாய்வு வலைத்தளத்தின் விசாரணைக்கு பிறகுதான் இந்த விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. முன்பதிவு செய்யப்பட்ட விமானங்களை பயன்படுத்தாத பயணிகளின் பதிவுகள் உள்துறை அலுவலக தரவுகளுக்கு உடனுக்குடனே வருது. நோய்க்காக பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் பயணம் செய்திருப்பார்கள். ஆனால் இது கூட ஹெச்எம்ஆர்சி இதை பார்த்துட்டு கட் பண்ணுது. ஏன்னா தங்களுடைய குழந்தைகளை ஒருவர் சொல்றார், தங்களுடைய குழந்தைகளில் ஒருவருக்கு
வலிப்பு நோய் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் விமானத்துல எங்கேயோ பயணம் செய்திருக்கிறார். வலிப்பு நோய் ஏற்பட்டிருக்கிறது. மறந்துக்கோ என்னது இப்ப டப்ளின் நொதர்ன் ஐலண்ட் வந்து அவ்வளவு தூரம் இல்லை, பயணம் செய்திருக்கின்றார். ஆகவே இந்த பயண டேட்டாவை பார்த்துட்டு தனது குழந்தைக்கான ஆதரவு நிறுத்தப்பட்டது என்று ஒரு பெற்றோர் தெரிவித்திருக்கின்றார். மற்றொருவர் சொல்றார், வெளிநாட்டில் இறந்த தனது கணவரின் உடலை பெற்றுக் கொள்வதற்காக பிரான்சுக்கு சென்று திரும்பி இருக்கிறார். ஆனா திரும்பினா பிறகு அவருடைய பெனிஃபிட் வந்து கட் பண்ணப்பட்டிருக்கு. இவரின் பிரான்சுக்கு போனார் என்றெல்லாம் இவர்கள் எவ்வளவு தூரம் இவர்கள் யோசிக்கிறார்கள் என்று பாருங்கள். இப்ப HMRC குழந்தைகள் நல சலுகைகளை மக்களிடமிருந்து பறித்துவிட்டு தற்பொழுது குழம்பிக் கொண்டிருப்பதாக இல்லியர் சொல்கின்றார். இப்ப ஆகவே காசோலைகள்ல இது பே பண்ணினா அப்ப அந்த வீட்டுக்கு தானே போகும். அப்ப அவர்கள் எடுத்து போஸ்ட் ஆபீஸ்லயோ அல்லது பேங்க்லயோ அவர்கள் மாத்தி எடுத்து விட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சது. பேங்குக்கு போறதாலதான் இவ்வளவு பிரச்சனை என்று MP சொல்றாரு. இப்ப HMR சொல்லுது, அந்த தவறை செய்ததற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுள்ளோம் என்று சொல்லுகின்றார். ஆகவே இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. தான் 23,794 பெற்றோரில் 17,048 பேருடைய இந்த பெனிஃபிட் வந்து தவறுதலாக பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 1,109 பெனிஃபிட்ஸ் தான் உண்மையில பிழையாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் பிழையாக எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னும் இதற்கான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. 5,600 விசாரணைகள் தொடர்ந்து இந்த பெனிஃபிட் ஃப்ராட் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று தெரிவிக்கிறார்கள். லேபர் கட்சி அரசாங்கம் என்ன செய்தன்னா, இப்ப உண்மையில இந்த பெனிஃபிட் ஃப்ராட் தொடர்பாக நிறைய சோதனைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களிடமிருந்து பெனிஃபிட் ஃப்ராட் வந்து செய்தால் திரும்பி அவர்கள் காசை கட்ட சொல்லி அவர்கள் குறிப்பிடுவார்கள். ஆகவே மோசடி, பிழை, சரியான முறையில அவர்கள் வந்து தங்களுடைய காரணங்களை காட்டி இந்த பெனிஃபிட் எடுக்கணும், இல்லாட்டி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 2031 ஆண்டுக்குள்ள 16.6 பில்லியனை சேமிப்பதற்கான ஒரு நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. 2030 ஆண்டுக்குள்ள 1.5 பில்லியன் அவர்கள் சேமிக்க போகிறார்கள். ஆகவே பெனிஃபிட்டுகளை கட் பண்ணி இந்த விஷயங்களை செய்துதான் அவர்கள் சேமிக்க யோசிக்கிறார்கள். ஆகவே சரியான முறையில கொடுத்துதான் இந்த பெனிஃபிட்டுகளை எடுக்க வேண்டும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே.